ஒரு நாள் இந்த தடத்து வழியாக கறி குழம்பு சோறு கொண்டு வந்தேன். புளியா மரத்தில் இருந்துட்டு முனியுமான்னுச்சு. என்னடான்னு பார்த்தா பேய். அப்படி குண்டா ஆட எஞ்சிட்டு ஓடியோ போயிட்டேன். அப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு அந்த பேயை பிடிச்சி மரத்து மேலே விட்டு ஆணி அடிச்சு விட்டேன். அந்த பேய் நீங்கள் என்னாலும் அடம் பண்ணினீங்க, ஓடுனீங்க, ஒடியாந்தீங்க, இறக்கி விட்டுருவேன், பிடிச்சி இழுத்துட்டு போகுது. இந்த பக்கம் அந்த பக்கம் பக்கம்லாம் ஓடக்கூடாது, என் பேச்ச கேட்கணும். புளியாமத்தில் விளையாடக்கூடாது. இப்படித்தான் பயப்படாதீங்க அப்பா. பேய் இப்படிதான் கத்துமா? ஆமாம். என்னடா பாட்டி உங்கள்கிட்ட பேய் கதை சொல்லி பயன்படுத்திட்டு இருக்கா? சரி, நான் ஒரு கதை சொல்லட்டுமா? கம்முனிங்களா வாழுங்களா. நீ சும்மா ராயா, அம்மா பசங்கள்கிட்ட பேய் கதை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா? சரி, நம்ம பேய் கதையெல்லாம் பார்க்க போகிறதில்ல, நம்ம ஒரு சயின்ஸ் கதை பார்க்கலாம், ஓகேவா? கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, சரியா? மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவை? சூப்பர்ரா. வேற என்ன தேவை? சோறுனா. வெரி குட்ரா. வேற என்ன தேவை? வேற என்ன தேவை? நீ வேலைக்கு போகணும். அண்ணா எனக்கு தெரியும். சொல்றா. ஆக்சிஜன். சூப்பர்ரா. மனுஷன் ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு வேற என்ன காத்த விடுவோம்? வெரி குட்டா. சரி, இப்போ கதைக்குள்ள போலாமா? என்ன வேலை இல்லை, வெற்றி பையன். ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு புளிய மரம் இருந்துச்சாமா. அந்த புளிய மரம் தான் அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய மரமாமா. அந்த மரமும் வானத்துல இருக்க சூரியனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாமா. டெய்லியும் காலையில் ஆனோன்னா சூரியன் அதோட ஃப்ரெண்டு மரத்தை பார்க்க ஓடி வந்துடுமாமா. மரமும் சூரியனை பார்த்தோன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதுக்கிட்டேருந்து வெளிச்சத்தை வாங்கிக்கிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுமாமா. ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னென்னா, மரத்துக்கு எப்போல்லாம் சூரிய வெளிச்சம் கிடைக்குதோ அப்போ அதோட இலைகள் மூலியமாக காற்றுல இருக்க கார்பன் டை ஆக்சைடெலாம் உறிஞ்சிக்கிட்டு வேர்கள் மூலியமாக அதுக்கு தேவையான தண்ணி, மினரல்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது வளர்கிறதுக்கு தேவையான குளுக்கோஸை உற்பத்தி பண்ணுமா. அது கூடவே ஆக்சிஜனும் உற்பத்தி ஆகுமா. இப்படி மக்களுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்து உதவுறதில் மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சாமா. இப்படி ஒரு நாள் மரத்தோட ஃப்ரெண்டு சூரியன் வீட்டுக்கு போயிருக்க நேரமாக பார்த்து இந்த வழியாக வந்த ஒருத்தர் ரொம்ப இருட்டிருச்சு, பேசாமல் இந்த மரத்தடியிலே படுத்து தூங்கிடுவோம், காலையில் எழுந்திரிச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தடியிலே படுத்து தூங்கிட்டாராமா. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவர் எந்திரிக்கவே இல்லையாம்மா. ஊர் மக்கள்லாம் எழுப்பாட்டி பார்த்தா அவர் செத்து போயிருந்தாராமா. ஊர் மக்கள்லாம் கோவத்தோட மரத்தில் பேய் இருக்குது, இந்த பேய் தான் இவர் அடிச்சு கொண்டிருக்கணும், விட்டாது நம்மளையும் கொன்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தை அடியோடு வெட்டிட்டாங்களாம். ஓகேவா? இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? சூப்பர்ரா. மரத்தால் சூரிய வெளிச்சம் இருக்கும்போது மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற சின்ன விஷயம் கூட தெரியாத அந்த ஊர் மக்கள் இந்த மரத்தை முட்டாள்தனமாக வெட்டி அடிச்சிட்டாங்க. ஓகேவா? என்ன ஆயா, புரியுதா? இங்கே என்ன வேலை இல்லை, வெற்றி பையன். சரி, உன்ட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ யார் ரசிகை? கிளவி யோசிக்கிறத பார்த்தா ஜெய்சங்கர் ரசிகையாக இருக்குமோ? எம்ஜிஆர் ரசிகை. ஓ, நம்ம புரட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? வேப்பமர உச்சியில் பேயுண்ணு ஆடுன்னு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க, உங்கள் வீரத்தை கொழும்பிலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களில் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. 100% இல்லடா. அட போங்கடா, இடிச்சு விடுவேன், போங்கடா. இந்த ஆயாக்கு இதே வேலையாக போச்சு. உங்களுக்குலாம் புரிஞ்சிச்சுல்ல? சரி, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. இருங்க, சொல்லிட்டு வந்துடுறேன். நம்மளோட பெரும்பாலுமான மரங்கள் பார்த்திங்கன்னா எப்போல்லாம் சூரிய வெளிச்சம் இருக்கோ அப்போ மட்டும்தான் அதனால் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணக்கூடிய முடியும். அந்த மாதிரி மரங்களுக்கு அடியில் நீங்கள் நைட்டு படுத்து தூங்கும்போது உங்கள் நுரையீரலில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு மூச்சு திணறலாகி நீங்கள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம். சரி, இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக விட்டுருப்பாங்களா? அதனால தான் கேசிலியன் ஆசிட் மெட்டபாலிசம், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸை பண்ணக்கூடிய மரங்கள், அதாவது 24 மணி நேரமும் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரங்களான வேப்ப மரம், அரச மரம், துளசி, கற்றாழை போன்ற மரம், செடி, கொடிகளை நம்ம பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் நம்ம வழிபாட்டு தலங்களோட பிணைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான்டா. டே ஒன்னே ஒன்றா, அதே தான்டா.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க